Hi my dear students, today we are going to see 5 topics. First one, root pressure. Second one, uptake of minerals. Third one, translocation of mineral ions. Fourth one, phloem transport. And fifth one, translocation of sugars. So let's we can discuss one by one. First one, root pressure. First one, root pressure. Here, what about we are talking root? So, as ion from the soil. Ion from the soil are actually transported into the vascular tissue of the root. So, water moves along and increases the pressure inside the xylem. So இங்க என்ன சொல்றாங்க, soil இருந்து ion, ion means sulfur, phosphorus, nitrogen லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் தான் என்னது ion. So soil இருந்து இந்த ion-லாம் வந்து transport ஆகுமா, எது வழியா போகுமா, vascular tissue-க்கு இந்த ரூட்ல. ஸோ சாயில் இருந்து வாஸ்குலர் டிஷ்யூ யாரு, ஜைலத்துக்கு போகுமா. அப்போ ஜைலத்துக்கு இங்கே போகும்போது இதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவை, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் லோ டு ஹை. ஸோ சப்ஸ்டன்சஸ் மூவ் ஃப்ரம் லோ டு ஹை இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஹியர் ஆல்சோ அயான் மூவ் ஃப்ரம் சாயில் டு ஜைலம் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். This process is called root pressure. So root pressure na புரியுதா, சாயில் இருக்கிற அயன்லாம் என்ன பண்ணுமா, ரூட்டுக்கு போகணும். எதுக்கு போகணும், ரூட்டுக்கு. அப்போ ரூட்டில் யார் இருக்கிறாங்க, வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. வாஸ்குலர் டிஷ்யூவில் ஜைலத்துக்கு தான் போகணும். அப்போது ஜைலம்னா யார், இந்த வாட்டர், மினரல், சால்ட் இதெல்லாம் வந்து ஜைலத்துக்கு போகும். ஃபுட்டு மட்டும் என்ன பண்ணும், ஃப்ளோயத்துக்கு போகும். This process is called root pressure and is responsible for pushing water to smaller height of the stem. அப்போ இங்கேருந்து வாட்டர் வந்து ஸ்டெம்முக்கும் போகும். ஓகேவா, ரூட் ப்ரெஷர்னா கிளியரா, ரூட் ப்ரெஷர்னா என்ன சொல்கிறாங்க, சாயில் இருக்கிற அயான் வந்து வாஸ்குலர் டிஷ்யூவான ஜைலத்துக்கு போகும். அப்படி போகும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவை, அதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா லோலேருந்து ஹைக்கு போகணும். சரியா, ஸோ இதுதான் என்னது, ரூட் ப்ரெஷர். செகண்ட் டாபிக், uptake of minerals. Plants depend on minerals from soil. இப்போ இங்கே இருக்குது பார்த்தியா, ஜிங்கு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாமே என்னது, மினரல். ஸோ plants depend on minerals from soil for its nutritional requirement. So nutritional requirement-க்கு நிறைய என்ன தேவை பிளான்ட்டுக்கு, சாயில் கிட்ட இருந்து மினரல்ஸ். All minerals cannot be partially absorbed by the root. ஸோ பாசிலிவ்னா மீனிங் புரியுதா உங்களுக்கு, ஹையர்லேருந்து லோயருக்கு சப்ஸ்டன்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ எல்லா மினரலுமே என்னவாகாதான், ஸோ பாசிவ் அந்த ப்ராசஸ் மூலிமா எல்லாமே நடக்காது. ஸோ அப்போ எப்படி இது நடக்கணும்னா, இதுக்கு ஒரு 2 ஃபேக்டர்ஸ் தேவை. ஸோ 2 ஃபேக்டர்ஸ் அக்கவுண்ட் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன், the charged particles means ion. So the charged ions of minerals in the soil, and second one, the concentration of minerals in the soil. So minerals வந்து 2 டைப்ஸா இருக்கும். ஒன்று வந்து particles-ஆ இருக்கும், இன்னொன்று concentration mineral-ஆ இருக்கும். Okay, the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. ஸோ சாயிலில் இருக்கிற மினரல் வந்து ரூட்டில் இருக்கிற மினரலை விட எப்படி இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, சாயில்கிட்டே இல்லை ரூட்கிட்ட யாருக்கிட்ட கம்மியாக இருக்கும், சாயில்கிட்ட. Therefore most minerals enter the root by active absorption through the cytoplasm of epidermal cells.
அப்போது மோஸ்ட்லி பார்த்தோன்னா மினரல் வந்து ரூட்டுக்கு எப்படி வரும்னா ஆக்டிவ் அப்சர்ஷன் என்னது லோ டு ஹைக்கு வரும். அப்போ லோ டு ஹைக்கு வரும்போது என்ன தேவை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா எனர்ஜி தேவை ஏடிபி. ஸோ திஸ் ப்ராசஸ் நீட்ஸ் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. தென் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் பார்ட்ஸ் பை டிரான்ஸ்பிரேஷன் புல். அப்புறம் எல்லா இடத்துக்கும் அந்த மினரல் எப்படி போய் ரீச் ஆகும்? டிரான்ஸ்பிரேஷன் புல். Transpiration pull means you can remember. So when water lasts in the leaves, water from the xylem to the mesophyll files, it move to top. That is called transpiration pull. கீழ இருந்து என்ன பண்ணும்? மேலே டாப்புக்கு மூவ் ஆகும். அதுதான் என்னது? transpiration pull. So uptake of mineral clear. பிளான்ட்டுக்கு வந்து என்ன தேவை? மினரல்ஸ் கண்டிப்பாக தேவை சாயில் கிட்ட இருந்து. ஸோ மினரல்ஸ் ஆர் நீட் ஃபார் 2 factors. ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் ஆர் present in the soil as particles or ions. In second one, the concentration of ions are also present in the soil. But the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. Therefore, most minerals enter the root by active absorption of through the cytoplasm of epidermal cells. So here energy is needed for in the form of ATP. Then these all the minerals are transported to all parts by transpiration pull. Then third one, translocation of mineral ions. Translocation means have you remember? So yeah, bulk substance இது மூவ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம்? translocation. So the movement of bulk substance through the vascular tissue. xylem phloem மூலமா பல்காக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? translocation. Minerals are remobilised from older leaves, older dying leaves to younger leaves. This phenomena can be seen in deciduous plants. ஸோ இங்கே என்ன பண்ணுமா? மினரல்ஸ் எல்லாமே ஓல்டு லீவ்ஸ்லேருந்து யங்கர் லீவ்ஸுக்கு ரீமொபைலைஸ் ஆகும், மறுபடியும் மூவ் பண்ணி. அப்போ இந்த ப்ராசஸ் அப்போது இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெசிடியஸ் பிளான்ஸில். ஸோ டெசிடியஸ் பிளான்ஸ் மீன்ஸ் த பிளான்ட் விச் ஷெட் தர் லீவ்ஸ். எந்த பிளான்ட்டில் எல்லாம் உதிருதோ மோஸ்ட்லி அதுதான் என்னது? டெசிடியஸ் பிளான்ஸ். எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரோஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபைலைஸ்டு. அப்போ இந்த சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரோஜன், பொட்டாசியம் என்ன பண்ணோம்? ஈஸியாக மூவ் ஆகும். While elements like calcium are not remobilized. calcium என்னவாகாது? remobilize ஆகாது, திரும்ப மூவ் ஆகாது. So small amounts of material exchange takes place between xylem and phloem. ஸோ xylத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் என்னாகும்? சின்ன சின்ன பொருள்லாம் வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும், ஃபுட் அண்டு வாட்டர்லாம். So translocation of mineral clear. Translocation of mineral means sulfur, nitrogen, phosphorus, calcium, potassium. They can be changed or interchanged within the leaves from old to younger. It is mostly found as example in the deciduous plants. Then fourth topic, phloem transport. Phloem எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? ஃபுட்டு. ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஃப் அப்படின்னு தான் சொல்கிற. ஃப்ளோயத்துக்கும் ஃபுட்டுக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மவுத்து நமக்கு ஒரே மாதிரி வரும். அப்போது ஃபுட்டு எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? ஃப்ளோயம் எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? ஃபுட்டு. ஹியர் அப்போ ஃபுட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சிந்தசைஸ் பண்ணுவாங்கன்னா லீவ்ஸ். ஃபுட்டை யார் வந்து ரெடி பண்ணுவாங்க? லீவ்ஸ். ஸோ the food synthesized by the leaves are transported by the phloem either to the area of requirement or store. ஸோ லீவ்ஸ் ரெடி பண்ணுற ஃபுட்டை யார் எடுத்துகிட்டு போவாங்க? ஃப்ளோயம். எங்கே எடுத்துகிட்டு போவாங்க?
எந்தெந்த பார்ட்ஸுக்கு தேவையோ அங்கே, அப்படி தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஃப்ளோயம் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப். அப்போ இந்த ஃப்ளோயம் டிஷ்யூன்றது, ஃப்ளோயன்றது எது எதெல்லாம் சேர்ந்தது. ஸோ ஃப்ளோயம் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் sieve tube which have sieve plates. Sieve plate. So cytoplasmic strands pass through the pores in the sieve tube. அப்போ இந்த ஃப்ளோயன்றது எது எதெல்லாம் சேர்ந்தா உருவாகும் அப்படின்னாக்கா sieve tube. இந்த sieve tubeல என்ன இருக்குது, sieve plate, then companion cells, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தாதான் என்னது, ஃப்ளோயம். ஸோ இந்த ஃப்ளோயத்தினை பற்றி ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொல்கிறாங்க, the food synthesized by the leaves are transported by the phloem either to the area of requirement or store. Phloem tissue is composed of sieve tube which have sieve plate. Cytoplasmic strands pass through the pores in the sieve plates. So first para clear in the phloem transport. Second para phloem transport food. அப்போ ஃப்ளோயத்தினுடைய வேலை என்னது, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா, சோர்ஸ். யார்கிட்ட இருந்து, சோர்ஸ்னால் யாருன்னா லீஃப். யாருக்கு பண்ணுவாங்கன்னா சிங்க்னா யார், ரூட்டு. ஸோ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டுனா யார் இந்த இடத்த, சுக்ரோஸ். ஸோ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் சுக்ரோஸ் from a source of leaf to a source of sink, that is root. So the source is part of the plant. The source is the part of the plant that synthesize food, that is leaf. சோர்ஸ்ன்னு சொன்னாவே ஃபுட்டை ரெடி பண்ணுற, சிந்தசைஸ் பண்ணுற சோர்ஸ் யார், எந்த பார்ட்டுன்னு கேட்டால் நம்ம யார் சொல்லணும், லீஃப். அண்ட் சிங்க் இஸ் த பார்ட் தட் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் தி ஃபுட்டு. ஸோ சிங்க்னா யார், ரூட். இது என்ன பண்ணும், இங்கே சோர்ஸ்லேருந்து வர ஃபுட்டை சிங்க் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். பட் த சோர்ஸ் அண்ட் சிங்க் may be reversed depending on the season or the plant's need. இது ரெண்டும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி or plant's need. ஸோ செகண்ட் பேரால் என்ன சொல்கிறாங்க, பிளான்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ளோயை என்ன பண்ணுமா, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்படி யார்கிட்ட இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா, லீஃப் கிட்ட இருந்து. அப்போ இந்த லீஃப் என்னன்னு சொல்லணும், சோர்ஸ்ன்னு சொல்லணும். யாருக்கு போகுது, ரூட்டுக்கு போகுது. ரூட் என்னன்னு சொல்லணும், சிங்க் சொல்லணும். ஓகே, இதுதான் செகண்ட் பேரா. தென் தேர்ட் ஒன், சிங்க்ஸ். த சோர்ஸ் அண்ட் sink. The source and sink. Source and sink means leaf and root. Relationship is variable. அவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். So the direction of movement in the phloem can be upwards or downwards. ஸோ ஃப்ளோயத்தில் பாரு, ஏரோ பாரு, க்ரீன் கலரில் அப்வர்ட்ஸ், மேலேயும் ஏரோ போகுது, டவுன்வர்ட்ஸ் கீழேயும் ஏரோ வருது. ஸோ ரெண்டு சைடுமே போகுது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லணும், பை டைரெக்ஷனல். ஃப்ளோயம் வந்து என்னது, பை டைரெக்ஷனல். ஸோ இதில் பொருள் எல்லாமே, இதில் இருக்கிற மூமெண்ட் ஃப்ளோயத்தில் இப்போது ஃபுட் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னா அப்வர்ட்ஸும் மூவ் ஆகும், டவுன்வர்ட்ஸும் மூவ் ஆகும். அதனால் இது டூ வே மூமெண்ட். இந்த டூ வே மூமெண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லணும், பை டைரெக்ஷனல். Who is bidirectional? Phloem. Then in contrast, the movement is always in a one way only. இங்கே பாரு, arrow ரெட் கலரில் எப்படி போகுது, ஒரே வேல போகுது, நாட் டவுன்வர்ட். ஸோ அப்பில் மட்டும் தான் போகுது. அப்போ ஒரு சைடில் மட்டும் போனால் அதுக்கு பேர் என்னது, யூனி டைரெக்ஷனல். ஸோ சைலத்தில் என்ன இருக்குது, யூனி டைரெக்ஷனல், upwards only. Here upwards, downwards. So two way, that is called bidirection. But in xylem only one way, that is upward, called unidirection. So phloem transport, clear my dears? Phloem transport means the food synthesized by the leaves are transported by the phloem either to the area of requirement or store.
So phloem tissue is composed of sieve tube that consists of sieve plate and the companion cell. So which have sieve plates, this cytoplasmic strands pass through the pores in the sieve plates. Then phloem transport food, that is sucrose, from a source to a sink. The source is the part of the plant that synthesizes food is called leaf, and this is transported to the sink. This part is called root. Okay, but the source and the sink may be reversed depending on the season or the plant's need. Since the source and the sink relationship is variable, the direction of movement in the phloem can be upwards and downwards, so two-way movement is called bidirectional. In contrast, the movement is always unidirectional, that is upward only in the xylem. So fourth topic clear, my dears? Then last one, translocation of sugars. Translocation of sugars. Sugars means food. யார் ஃபுட்டை வந்து transport பண்ணுவாங்க? phloem. The mechanism of translocation of sugars from source to sink is through the pressure flow hypothesis. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் வந்து மூவ் ஆகுது எங்கேருந்து? இங்கே சோர்ஸ் லீஃப்லேருந்து சிங்குக்கு வருமா. இப்படி வரும்போது ஒரு ப்ரெஷர் தேவை. அப்போ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம அது ஃப்ளோ பண்ணுறத வேவ் என்னன்னு சொல்லணும்? ஹைப்போதீசிஸ். வாட் இஸ் ஹைப்போதீசிஸ்? Mechanism of translocation of sugars from source to sink through the pressure flow is called hypothesis. Here glucose is prepared. Glucose means glucose, sugars, இதெல்லாமே starch எல்லாமே என்னது? ஃபுட்டு தான். யார் அந்த ஃபுட்டை ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னோம்? லீவ்ஸ். லீவ்ஸ் எது மூலியமாக, எந்த ப்ராசஸ் மூலியமாக பண்ணோம்? ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ glucose prepare at source. Glucose prepare at source. சாப்பாடு எங்கே ரெடி ஆகும்? சோர்ஸ் லீவ்ஸில். ஸோ glucose prepare at source by the process of photosynthesis. So this is converted to sucrose. This is converted to sucrose. அப்போ இந்த லீவ்ஸ் வந்து என்னத்தை ரெடி பண்ணோம்? குளுக்கோஸை. அந்த குளுக்கோஸை வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? சுக்ரோஸாக மாறும். Sucrose moves into the companion cells. இந்த sucrose எல்லாம் பாரு, இந்த ரெட் கலரில் இருக்குது எல்லாமே எங்கே மூவ் ஆகுது? companion cells. Then into the living phloem sieve tube. Living phloem sieve tube. ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து கம்பேனியன் செல்லுக்கு வரணும் ஃபுட்டு. கம்பேனியன் செல்லேருந்து எங்கே வரணும்? sieve டியூபுக்கு வரணும். என்ன ப்ராசஸ் மூலிமா வரணுமா? பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ சுக்ரோஸ் மூவ்ஸ் இன்டு தி கம்பேனியன் செல்ஸ், தென் இன்டு தி sieve tube by active transport. Active transport means substance move from lower to higher. Then this process produces a hypertonic condition. Hypertonic condition. Hypertonic conditions means high. Hypertonic conditions என்னது? ஹையாக இருக்கிறது. Okay. Then water in the adjacent xylem. Water in the adjacent xylem. xylத்தில் என்ன இருக்கும்? வாட்டர் தான். ஸோ இங்கே வந்து வாட்டர் என்ன ஆகுது? xylத்துக்கு மூவ் ஆகுது into the phloem by osmosis. ஸோ xylத்தில் இருக்கிற வாட்டர் வந்து எங்கே போகணும்? ஃப்ளோயத்துக்கு போகணும். அப்போ போகும்போது என்ன ப்ராசஸ் மூலிமா போகுமா? ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் மீன்ஸ் liquid or substance move from higher to lower up to get equilibrium. So that is called osmosis. பட் சுக்ரோஸ் வந்து கம்பேனியன் செல்லிருந்து ஃப்ளோயத்துக்குள்ளே இருக்கிற sieve டியூப் போகிறதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தேவை. ஆனால் வாட்டர் வந்து xylத்திலிருந்து ஃப்ளோயத்துக்கு போகிறதுக்கு, xylத்திலேருந்து ஃப்ளோயத்துக்கு போக என்ன ப்ராசஸ் தேவை? ஆஸ்மாசிஸ். As osmotic pressure builds up, the phloem sap moves to areas of lower pressure. By active transport, sucrose moves into the cells
where it is utilized or stored. ஸோ ஃபுட்டு வந்து மூவ் பண்ணும்போது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா செல்ஸுக்கு எல்லாம் போகும். அப்படி போகிறப்போ அது யூஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். As sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக ஒரு டாட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஜைலத்தில் பாரு எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கு பாரு. ஸோ கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ as sugars are removed, the osmotic pressure decreases. சுகர் எல்லாம் மூவ் ஆக என்ன ஆகும், ப்ரெஷரும் கம்மியாகும். ஸோ ப்ரெஷரும் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் மூவ் அவுட் ஆஃப் த ஃப்ளோயம். ஃப்ளோயத்தை விட்டு எது போயிடும், வாட்டரும் மூவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ். ஸோ டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, the food is prepared by the leaves at source is converted to sucrose, then sucrose move into the companion cells, then from the companion cells it move in the living phloem sieve tube by active transport. This process produces hypertonic condition in the phloem. Then water in the adjacent xylem moves into the phloem by osmosis. As osmotic pressure builds up, the phloem sap moves to area of lower pressure. Then by active transport, sucrose moves into the cells where it is utilized or stored. Then as sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. So I hope today class you understood. Thank you my dears.